துரோகம் செய்துட்டோன்ற மாதிரி சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கை காலையும் திறமை தாளந்து எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை லேசாக எடுத்துக்கிட்டோம். அவரை பெருசாக கனப்படுத்தலை. அவர் தான் சரீரத்தையே கொடுத்தாரு, சாப்பாடை சமைக்கக்கூடிய மூளையும் கொடுத்தாரு, டேஸ்ட் பண்ணக்கூடிய நாக்கையும் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் நல்லா சமைச்சோம், நல்ல ருசியாக சாப்பிட்டோம், வயிற்று நிறைய சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு கடவுளுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க. கடவுளை நினச்சி கூட பார்க்கல. அது ஓகேயா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதா? கை கால் அவர் தான் கொடுத்தாரு, தாளந்து திறமை ஆற்றல்லாம் அவர் தான் கொடுத்தாரு, புத்தி அவர் தான் கொடுத்தாரு. இதை வச்சு தான் போய் நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். ஆனால் உலகத்தார் எப்படி பேசுகிறாங்கன்னா, சம்பாதிச்சுட்டு இது ஏன் பணம், இது ஏன் லைஃப், நான் என்ன விரும்புகிறேனோ நான் செய்வேன், என்ன கேட்குறதுக்கு இவங்க யார் அவங்க யார்? யார் என்ன கேட்க முடியாது, கடவுள் கூட என்ன கேட்க முடியாது. நான் விரும்புகிற மாதிரி தான் செய்வேன். ஆனால் கடவுள் தான் கை காலை கொடுத்தாரு, கடவுள் தான் தாளந்து திறமை ஆற்றல்லாம் கொடுத்தாரு. சரியாக பார்க்கணுன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் ஈவாய் கொடுக்கப்பட்டது. சரீரத்திலிருந்து, நம்முடைய பணத்திலிருந்து, நம்முடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறோம், திருமணத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், அவங்களோட நேரம் செலவழிக்கிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். கடவுளை நினச்சி பார்க்குறது, அவருக்காக வாழ்கிறது இல்லை. நம்ம இஷ்டப்படி நமக்கு என்னமோ செஞ்சுக்கிறோம். அதை தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. சிலர் நினச்சிக்கிறாங்க பாவம்னா நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ எல்லாரும் கொலை செஞ்சிட்டாங்க அல்லது பெரிய ஏதோ என்னத்தையோ அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது. நல்ல பாவிகள் நம்ம. எப்படி சொல்கிறது? சிலர்லாம் ரொம்ப டீசெண்டாக வாழ்கிறோம். என்ன ஒன்று, நமக்காகவே வாழ்ந்துக்கிறோம். நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தவரை கனப்படுத்தாமல், அவருக்காக வாழாமல் நமக்காக வாழ்கிறதுக்கு பேர் தாங்க பாவம். அதை விட பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு வர வேண்டியது ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் தகுதியானவர்களே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம சாபத்துக்கு தான் தகுதியானவர்கள் வேதம் சொல்லுது. ஆசீர்வதிச்சார் மனுஷனை, ஆனால் மனுஷன் முரட்டாட்டம் செய்துட்டான். அந்த ஆதி மனுஷன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அதை செஞ்சிட்டோம். ஆகவே நமக்கு வர வேண்டியது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் பாருங்க எவ்வளோ நல்லவர், நமக்கு சாபம் கிடைக்கக்கூடாது. சாபம் நுழைஞ்சிருச்சு உலகத்துக்குள்ள. உலகம் ஆரம்பிக்கிறப்போ வெறும் ஆசீர்வாதம் தான் இருந்தது. நல்ல உலகத்தை படைச்சு மனுஷனை படைச்சு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவர்களை. அப்போ வெறும் ஆசீர்வாதம் இருக்குது. மனுஷன் பாவம் செஞ்சோன்னு தான் சாபம் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ உலகத்தில் எப்படி இருக்குது? ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. அதனால தான் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. கடவுளுடைய